E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. நல்ல காதை திறந்து வச்சுட்டு கேளுங்க. 2026ல அதிமுகவோட கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு அமித்ஷா சொன்னது திமுகவினருக்கான எச்சரிக்கையா பார்க்கப்படல, மாறாக அதிமுகவுக்கு அவர் கொடுக்கிற ஒரு நெருக்கடியா பார்க்கப்படுது. இப்ப கூட்டணி ஆட்சி அமைப்போம், ஆமா அமித்ஷா சொன்னது உண்மைதான் சொன்னாலும் எடப்பாடிக்கு ஒரு பிரச்சனை, இல்ல அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் பல வழக்குகள் இன்னும் நிலுவையில தான் இருக்கு, அதுவும் பிரச்சனை அப்படின்னு பேசப்பட்டு வருது. எடப்பாடி என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்கு. அதே மாதிரி மதுரை ஆதீனம் அமித்ஷாவை சந்திச்சதோட பின்னணி என்ன அப்படின்னு பல கேள்விகள் இதை சுற்றி எழுந்திருக்கு. இதுல மாஜிமலை முன்னாள் IPS அதிகாரியா இருந்தவர், பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர், அவருக்கு நேற்று இந்த கூட்டத்தில் சில சம்பவங்கள்லாம் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்ல அமித்ஷா இவரை நெருக்கடிக்கு உள்ளாக்கினாரு, இவரை மறைமுகமா மிரட்டினாரு அப்படின்லாம் சொல்லப்படுது. இது என்ன, இதனுடைய முழு தகவல் முழு பின்னணி எல்லாம் நம்ம விரிவா பேசிடுவாங்க. அதே மாதிரி விஜய் கட்சியில முக்கிய ஒரு நபர் வந்து சேர்ந்திருக்காரு, நம்ம ஆல்ரெடி அவரை பத்தி பேசியிருக்கோம். IRS அதிகாரி, இவர் தான் விஜய் வீட்டுல ரெய்டு போனது இவர் தான், இப்ப விஜய் கட்சியில சேர போறது இவர் தான் அப்படின்னு நிறைய தகவல் சொல்லப்படுது. அதனுடைய பின்னணிகளை முழுமையா பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இன்னைக்கு என்ன டேட்? 9 ஜூன் 9 இல்லையா? ஜூன் 9. ஆமா, இது ஒரு மிக முக்கியமான நாள். எதுக்குன்னு தெரியுமா? 10ஆம் தேதி வருதா? போன ஆண்டு இதே டேட்ல தான் நரேந்திர மோடி 3வது முறையா பதவியேற்றார். பதவியேற்று ஒரு வருஷம் முடிஞ்சு நரேந்திர மோடிக்கு, அதாவது 3வது முறையா பிரதமரா வந்து ஒரு ஆண்டை நிறைவு செய்து விட்டார் நரேந்திர மோடி. இப்ப பார்க்கும்போது 11 வருஷம் ஆச்சு மோடி பிரதமரா வந்து. இதை வந்து ஒரு பக்கம் பாஜக கொண்டாடிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஆண்டுகள்ல நரேந்திர மோடிக்கு தோல்விதான் கிடைச்சது. அதாவது நிறைய யூ-டர்ன்ஸ் பண்ணியிருக்காரு, நிறைய ரிவர்சல்ஸ், அதாவது கொள்கையில இருந்து பல இடங்கள்ல பின்வாங்கி தான் போயிருக்காரு. ஏன்னா இந்த வாட்டி வந்து முன்னாடி இருந்த மாதிரி இந்த வாட்டி அவர் கிடையாது. ஏன்னா தனி பெரும்பான்மை கட்சி பாஜக இல்ல, கூட்டணியோட ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க இல்லையா? அதனால கூட்டணி கட்சியோட நிர்பந்தம், பலமான எதிர்கட்சிகள்லாம் இந்த மாதிரி பார்லமெண்ட்ல இருக்கிற சமயத்துல நரேந்திர மோடி நினைச்ச மாதிரி, அதாவது போன வாட்டி நினைச்ச மாதிரி இந்த வாட்டி எந்த விதமான சட்டங்களையும் கொண்டு வர முடியல. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தடை இருந்துட்டே இருக்கு. இந்த மாதிரிதான் அவரோட அந்த 3ஆம் ஆட்சி காலம் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 5 திட்டங்கள் வந்து பின்வாங்கினாங்க இல்லையா, அதை பட்டியல் போடுறாங்க. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி வக்ஃப் சட்டம் இருக்கு இல்லையா, அந்த மசோதா வந்து முதல்ல கொண்டு வராங்க. அப்புறம் அதை தொடர்ந்து எழுந்த எதிர்ப்பின் காரணமாக அது வந்து பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போகுது. இதுதான் முதல் பில். மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் முதல் பில் வந்து கமிட்டிக்கு போறது இந்த ஒரு பில் மட்டும்தான். ஏன்னா அது முன்னாடி எல்லாம் வந்து பெரும்பான்மை அந்த அளவுக்கு நம்பர்ஸ் இருந்தது, அதனால யாரையும் கேட்காம எதிர்ப்பை எல்லாம் கண்டுகொள்ளாம அவங்க ஒரு இஷ்டத்துக்கு பில் பாஸ் பண்ணிருந்தாங்க இல்லையா. இப்ப வந்து நம்பர்ஸ் கொஞ்சம் கம்மி, அதனால கூட்டணி கட்சியை திருப்திப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதுனால, எதிர்கட்சிகளோட சவாலையும் சந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால பல பில்கள்ல வந்து அவங்க கொஞ்சம் பேக் அடிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அது நம்ம இது கூட சொல்லலாம், கேஸ்ட் சென்சஸ் இருக்குல்ல, அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அது 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பை பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாஜக. ஏன்னா சமூகத்துல ஒரு பிரிவினையை தூண்டும் அப்படின்றதுனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே பாஜக மீண்டும் மாறினாங்க. அறிவிச்சதே அவங்க தான். ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் பாஜகவை போட்டு ரொம்ப நெருக்கிறதுனால அவர் வழி எல்லாம் அறிவிச்சாங்க இல்லையா. இந்த மாதிரி பல சட்டங்களை சொல்லலாம், வக்ஃபுல் ஆரம்பிச்சு இப்ப ஆபரேஷன் சிந்தூர் கூட பேசணும்னு வச்சுக்கோங்க. எதிர்கட்சிகள் உதவி இல்லாம ஆபரேஷன் சிந்தூரை பாஜகவால கொண்டாட முடியல. ஏன்னு சொல்லணும் அப்படின்னா, 2014 இருந்து 2024 வரைக்கும் அந்த வெளியுறவு கொள்கையெல்லாம் மோடி தான் பெருசா நின்று தீர்மானிச்சார். அது எதிர்கட்சிகள்லாம் கேட்காம அவரோட கொள்கை மட்டும் தான் அங்க வந்து எடுப்பட்டுச்சு. ஏன்னா அப்ப வந்து அவருக்கு ஆதரவு இருந்ததுனால அந்த அளவுக்கு ஒரு பெருசா பேசினாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாலகோட் ஸ்ட்ரைக் பண்ணும்போது மோடி அரசு வந்து இந்த அளவுக்கு எதிர்கட்சியை சார்ந்து இல்ல. ஆனா இந்த வாட்டி வந்து எதிர்கட்சி பலமா இருக்கிறதுனால எதிர்கட்சிகளோட ஆதரவோட தான் ஆபரேஷன் சிந்தூரோட வெற்றியை கொண்டாட வேண்டிய நிலைமைக்கு பாஜக போயிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 7 குழு அமைச்சாங்கல்ல, 7 குழுல 4 குழுக்கள் எதிர்கட்சி எம்பிக்கள் தான். அவங்க தான் வெளிநாட்டுக்கு போய் பல நாடுகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அது மாதிரிலாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய சர்க்கிள் தான் பாஜகவுக்கு. என்னதான் பாஜகவினர் கொண்டாடிட்டே வந்தாலும்
மோடியோட சாம்ராஜ்யம் வந்து கொஞ்சம் சரிஞ்சுட்டே வருது. இதெல்லாம் ஜனநாயக நடைமுறையா பார்க்க மாட்டீங்களா? ஜனநாயக அணுகுமுறையா பார்க்க அவங்களுக்கு அதை பார்க்க மாட்டாங்கல்ல. அவங்கள பொறுத்த அளவுக்குள்ள இதெல்லாம் பெரிய தோல்வி தானே. ஏன்னா அது முன்னாடி மோடி இருந்தது கிடையாது, என்னடா புதுசா இருக்கேன்னு தானே பார்ப்பாங்க அவங்க. இல்ல மாறி இருக்காரு, 2 வருஷம் 2 முறை பிரதமரா இருந்தவர், 3 மாறிதான் ஒரு வழி இல்லையே. உங்களுக்கு 300 மேல நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா காட்சி வேற மாதிரி இருந்திருக்கும். நம்பர்ஸ் இல்ல, ஏன்னா எதிர்கட்சிகளும் அவங்க கையில் நல்ல நம்பர்ஸ் இருக்கு. அதனால அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால கொஞ்சம் அரசியல் பண்ண முடியும். ஒருவேளை எதிர்கட்சிகள் நம்பர்ஸே இல்ல, தொடர்ந்து வீக்கா இருந்தாங்க அப்படின்னா பாஜகவினர் இன்னும் சந்தோஷப்பட்டு நிறைய மசோதாக்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அவர் வழி இல்ல, இப்ப கொஞ்சம் மாறிதான் ஆகணும். அப்புறம் அமித்ஷா வந்திருக்காரு இல்லையா, மத்திய உள்துறை அமைச்சர் மதுரைக்கு வந்திருக்காரு. கூட்டணி அதிமுகவினுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் முதல் முறையா தமிழகத்துக்கு வராரு. வரும்பொழுது நேற்று அந்த மேடையில சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. என்னன்னா, அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடி மேடையில ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு தலைவராக கூப்பிட்டு மேடையில உட்கார வைக்கிறாங்க. அப்படி முன்னாள் மாநில தலைவரை கூப்பிடும் பொழுது சத்தம் காதை கிடிக்குது. அப்படி என்ன பண்ணாரு, நம்ம மதுரை பேராசிரியர் பாஜக இருக்காரு இல்லையா, ராமசீனிவாசன், அவர் வந்து இவருக்குள்ள இதே சத்தம் மாதிரி அமித்ஷா வரும்பொழுது கைத்தட்டல் விசில்லாம் பறக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டத்துக்கிட்ட கிட்டத்தட்ட ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு. இவருக்கும் சேர்த்து அந்த சத்தம் வரணும் அப்படின்ற மாதிரி. இவருக்கு எப்படி சத்தம் வருதோ அதே மாதிரி எனக்கும் வரணும், அமித்ஷாவுக்கும் வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை பொதுவெளியில வைக்கிறாரு. அமித்ஷாவுக்கு பொதுவாக வராதா, கோரிக்கை வச்சாதான் சத்தம் போடுவாங்களா? வரலையா அமித்ஷாவுக்கு பெரிய அளவுல இவருக்கான சத்தம் மாதிரி அங்க வரல. இதை அடுத்து அமித்ஷா வந்து பேசுறாரு. அப்போ ஒவ்வொரு நிர்வாகிகள் பேரையும் சொல்றாரு. அப்போ முன்னாள் மாநில தலைவர் பேர் சொல்ற போட்டு கூட்டம் காதை கிழிக்குது. அது மாதிரி தமிழிசை பேர் சொன்னாலோ, வானதி பேரை சொன்னாலோ, தற்போதைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேர் சொன்னாலோ சத்தமே இல்ல. ஆமா, அந்த மியூசிக் எல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி எந்த சவுண்டுமே இல்லாம ரொம்ப நிதானம் மயான அமைதியா இருந்துச்சு. இது திட்டமிட்டு அவர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்குதான். பாஜக, தமிழக பாஜக அவர் உருவாக்கிய ஒரு நபர்கள் இருக்காங்க. அவருக்கு இன்னமும் அந்த ஆதரவு வட்டம் இருக்கு. அதை வந்து அமித்ஷாவுக்கு காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பண்றாங்க. ஏன்னா அவர் மாநில தலைவரா பதவி நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னமும் அவருக்கு உரிய ஒரு பதவி தரப்படல. அதுக்கு ஒரு டீல் பேசுறதுல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு முன்னாடி என்னன்னா, மீட்டிங் நடக்குது இல்லையா, பிஜேபி முக்கிய நிர்வாகிகளோட தனியா ஹோட்டல்ல மீட்டிங் பண்ணாரு அமித்ஷா. அந்த மீட்டிங்ல இந்த உட்கட்சி பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையா கண்டிச்சிருக்காரு. என்னன்னா, இந்த முன்னாள் மாநில தலைவர், தற்போதைய மாநில தலைவர், தமிழிசை, வானதி, எச்ராஜான்னு ஆளுக்கு ஒரு கேங் இருக்காங்க, தனித்தனியா செயல்பட்டு வராங்க. சோ இந்த உட்கட்சி முதல்ல இல்லாம பாத்துங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனாலும் அமித்ஷா சந்திக்க போறப்ப முன்னாள் மாநில தலைவர் தனியா போயிருக்காரு, இப்ப இருக்கிற தற்போதைய தனியா போயிருக்காரு. இதெல்லாமே பேசு பொருளா மாறிட்டு இருந்துச்சு. இதுல அமித்ஷா சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டணி 2026 உறுதி. இங்கேயும் அப்படிதான், வெஸ்ட் பெங்காலையும் கூட்டணி தான், கூட்டணி ஆட்சி தான். ஆமா, இத்தனைக்கும் இவரை கால் கெடுக்க 3 மணி நேரம் நின்று வரவேற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு மதுரை ஏர்போர்ட்ல. அப்புறம் பிஜேபி சேர்ந்த பலர் என்ன சொல்றாங்க வரவேற்றப்ப, ஆர்பி உதயகுமார் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர், எடப்பாடியின் உத்தரவின் பேர்ல தான் வரவேற்றும் அப்படின்லாம் சொன்னார். ஆனா இந்த வந்து அமித்ஷா பேசுனது அப்படியே தலைகீழ கவுத்து போட்டுடுச்சு. ஏற்கனவே என்டிஏ அலையன்ஸ் வரும், கூட்டணி கன்ஃபார்ம் ஆன நேரத்துல என்டிஏ அலையன்ஸ் 2026 வரும்னு சொன்னார் அமித்ஷா. அதற்கு எடப்பாடி தரப்புல அப்படிலாம் இல்லைங்க, என் தலைமையில கூட்டணி சொன்னாரு, நல்லா நீங்க கேளுங்க, அதிமுக தலைமையில தான் ஆட்சி நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதிமுக தலைமை நடக்கும், நல்லா நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு ஒரு பிரஸ் மீட் சொல்லியிருந்தார். சோ இது வந்து இனிமே இல்லப்பா எடப்பாடி தான் தலைமை. ஏன்னா சமீபத்துல டிடிவி கொடுத்த பேட்டி கூட தமிழகத்துல எடப்பாடி தான் தலைமை அப்படின்னு சொல்லியிருந்தார். சோ இப்படி எல்லாருமே அதை ஏத்துக்கிட்ட நேரத்துல தான் அமித்ஷா மீண்டும் வந்து ஒரு திரிய பத்த வச்சிருக்காரு, கூட்டணி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ எடப்பாடி தலைமையில என்ன இதுக்கான பேச்சுன்னா எந்த பதிலுமே இல்ல, ரொம்ப மயான அமைதியா இருக்காங்க. நானும் காலில இருந்து 2-3 முறை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ட்விட்டர் பேஜை போய் பார்த்துட்டேன். ஒரு 2-3 ட்வீட் தான் போட்டிருக்காரு, தமிழக அரசு தான் சாடி இருக்காரு, வீடியோ பேசுற அளவுக்கு எந்த விளக்கமும் சொல்லல. ஏன் அப்படின்னா, எடப்பாடி என்ன சொன்னாலும் இதுல மாட்டிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. எடப்பாடி வந்து ஆமாங்க அமித்ஷா சொன்னாரு, நாங்க ஏற்கனவே இறுதி பண்ணிட்டோம், கூட்டணி ஆட்சி நடக்கும்னு சொன்னாலும் சிக்கல் சொல்லிட்டாருன்னா அப்ப கட்சி கேடர்ஸே மதிப்பு இழந்துருவாங்க. இது வந்து நீங்க அடி பண்ணிச்சிட்டீங்க அப்படின்றாங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னா இரட்டை இலை வழக்குல இருந்து பல வழக்கு மீண்டும் தூசு தட்டப்படும். இல்ல ஏற்கனவே பாஜக என்ன பிளான்ல இருக்காங்க அப்படின்னா, அதிமுக கூட்டத்துல பேசி 50 இடங்களை வாங்கிடணும்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதாவது 50 இடங்கள் பாஜக தமிழ்நாட்டுல 50 இடங்கள் போட்டி போடுறது நம்மளால முன்னாடி நினைச்சு பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு திட்டத்தோட பாஜக வரும்போது, நீங்க சொன்னது போல எடப்பாடி பழனிசாமி எது சொன்னாலும் மாட்டுவார். ஆமாங்க அமித்ஷா சொன்னது உண்மை பண்ணாலும் மாட்டுவார், இல்ல பண்ணாலும் மாட்டுவார். இப்ப இன்னொரு முக்கியமான சொன்னீங்களே நீங்க, அதாவது அமித்ஷா அதிமுக கூட்டணி உறுதி பண்ணதுக்கு அப்புறம் முதல் வாட்டி அமித்ஷா இங்க மதுரைக்கு வந்திருக்காரு இல்லையா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நயினா நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம் முதல் கூட்டம் இதுதான்.
ஒரு முதல் பெரிய கூட்டம். அந்த ஒரு மேடையிலேயே வந்து முன்னாள் மாநில தலைவருக்கு இவ்வளவு வரவேற்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. செட் பண்ணல போல பலரும் சொல்றாங்க. ஏன்னா இவருக்கான ஆடியன்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கணும், இவருக்கான தொண்டர்களை நிப்பாட்டல. நயினார் வந்து தென் தமிழகத்துல ஒரு பலம் வாய்ந்த தலைவர் தான். இதுவும் தென் தமிழர் தான் நடக்குது, மதுரையில தான் நடக்குது. அப்படி இருக்க சமயத்துல அது நயினார் மட்டும் நடக்கல, அமித்ஷால இருந்து பிரதமர் மோடியில இருந்து யார் பேசினாலும் வரல கைத்தட்டல் சத்தம் எல்லாம். ஆனா இவருக்கு மட்டும்தான் வந்திருக்கு அப்படிங்கறதுதான் அங்க இருந்து மேடையில இருந்து மற்ற தலைவர்களை கொஞ்சம் கடுப்பாக்கிடுச்சு. ஆமா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அமித்ஷா வரும்பொழுது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறாரு. போகும்பொழுது குறுக்க திடீர்னு கார் நிக்குது. யாருன்னு பார்த்தா மதுரை ஆதீனம் ரோட்ல வந்து நிக்கிறாரு. ரோட்ல வந்து நின்று அவர் பார்த்து அமித்ஷாஜி நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுட்டு மாலை ஒரு காவி சால்வை போடுறாரு. போட்டுட்டு ஆமா அந்த மடத்தின் சார்பா வெளியாக கூடிய இதழ் ஒண்ணு கொடுக்குறாரு. அப்புறம் அருணகிரிநாதர் பத்தி ஒரு புத்தகத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பாரத் மாதாக்கு ஜெயெல்லாம் கோஷம் போடுறாரு. எனக்கு ரொம்ப இவர் குரல் மாதிரியே இருந்துச்சு. அந்த சைடு திரும்பி இருந்ததுனால யாரு சொல்றாரு தெரியல. ஸோ அந்த கோஷம்லாம் போட்டு கொடுத்துட்டு வர்றாரு. அதுக்கு பின்னணியில் அவர் என்ன சொல்றாரு மதுரை ஆதீனம் அப்படின்னா, நான் வந்து தமிழருக்கு தனி நாடு வேணும் இலங்கையிலன்னு கேட்டிருக்கேன், கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லியிருக்கேன், இலங்கை தமிழர் வந்து இந்த மாதிரி மீன் பிடிக்கல சிக்கல் நிறைய வருது, அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை தீர்த்து வைக்கணும்னு சொல்லியிருக்காருன்னு அவர் சொல்றாரு. இவர் தான் ஏற்கனவே பிரதமர் மோடி அந்த வழியா போனப்பையும் இது மாதிரி வாசல் வந்து நின்னாரு. இது எப்படி மதுரை ஆதீனம் இந்த மாதிரி வந்து நிக்கலாம்? மடத்தோட மரபை மீறுற மாதிரி இருக்கு. யாரா இருந்தாலும் மடத்துக்கு தானே வரணும். இதே யோசிச்சு பாருங்க, காஞ்சி மடத்துக்கு இவங்க வருவாங்களா, அவர் போய் வாசல் வரவேற்பாரா? அப்ப எந்த வகையில அவர் போய் நிக்கிறாரு அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுது. காஞ்சி மடத்துக்கு எல்லாம் அமித்ஷால இருந்து பலரும் போய் தான் தமிழிசையில இருந்து எல்லாரும் உள்ள போவாங்க. இப்படி சாலையில இருந்து வரவேற்க வேண்டிய தேவை அவருக்கு என்ன வந்துச்சு? இவர் ஏன் வழியக்க ஒரு பாஜக நிர்வாகி மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் ஒரு விஷயம் எல்லாம் சொல்லியிருந்தார். தாடி குல்லா, தாடி குல்லான்னு சொல்லியிருந்தாரு. தாடி அப்படின்னாரு. விஷயத்த கொல்ல வரும் தொப்பி தாடி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்க பார்த்தாரு. சிசிடிவி வெளியிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டாங்க. அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. சோ இவர் பின்னணி என்னன்னா, நான் வந்து பிஜேபியோட ஒரு நெருங்கிய தொடர்புல இருக்கேன், அமித்ஷா கூடயே நான் வந்து அசால்ட்டா பேசக்கூடிய ஆளு, அந்த ஒரு இமேஜ் டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பா இவர் வந்து இப்படி தமிழக அரசுக்கு எதிராக அங்கங்க கருத்து சொல்றதுனால அரசியல் ரீதியா அவருக்கு ஒரு பிடிமானம் தேவை அப்படிங்கிறதுனால பிஜேபி அமித்ஷா போன்றவர்களை ஆதரிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் சொல்றது வேற காரணமா இருந்தாலும் பின்னணியில இந்த அரசியல் கணக்கு சொல்லப்படுது. இதுல அப்புறம் அமித்ஷா தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பின்னாடி திடீர்னு வந்து ஒரு ட்ரோன் பறந்துருக்கு. அதுவுமே திடீர்னு பரபரப்பாயிடுச்சு. அவர் வரப்போறாரு தங்க போறாருங்கிறப்ப இப்படி ட்ரோன் வந்து பறக்குது அப்படின்னு. ஏன்னா 2 நாளுக்கு வந்து ட்ரோன் பறக்க தடை. எப்படி ட்ரோன் பறந்துச்சு, யார் பறக்க விட்டாங்க அப்படின்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அங்க சுப நிகழ்ச்சி எதுவும் நடந்திருக்கலாம், அதனால பறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை, தனிநபர் யாரோ தெரியாம பறக்க விட்டுருப்பாங்க அல்லது தெரிந்தே பறக்க விட்டுருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் விசாரணை போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இந்த அரசியல் கூத்துல. ஆமா. இப்போ அதே மாதிரி அமித்ஷா வந்து மேடையில் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதாவது பாஜக நிர்வாகிகள் எல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. எதுக்குன்னு சொல்லும் போதுதான் எனக்கு வந்து தமிழ் தெரியல, என்னால் தமிழில் பேச முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது வந்து ஆக்சுவலாக வந்து பாஜகவோட அரசியல் தான். அது தெளிவாக நமக்கு தெரியும். இதை புதுசாக சொல்லணும்னு கிடையாது. மோடி வந்தாலும் சரி, அமித்ஷா வந்தாலும் சரி, அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறி வருவாங்க. அப்படியே ஒடிசால போயிட்டு தமிழர் அதேதான் இங்க பார்க்கணும். நம்ம இங்க வந்தா தமிழுக்கு ஆதரவா பேசுறீங்க, ஒடிசால பிரச்சாரம் பண்ண போது ஒரு தமிழர் அவங்களை ஆட்சி பண்ணலாமான்னு தமிழுக்கு எதிராக பேசுறீங்க. அப்ப வந்து உங்களோட அரசியல் வந்து தொடர்ந்து அம்பலப்பட்டுட்டே இருக்கு. நீங்க பண்ற அரசியல் வந்து மக்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க என்னதான் அரசியல் பண்ணாலும் உங்களோட அரசியல் கணக்கு வந்து நிச்சயமாக வெளிப்பட்டுரும். ஏன்னா மோடி எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த இதுக்கு ஏத்த மாதிரி, அந்த கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி தொப்பி போட்டுவா, ட்ரெஸ் பண்ணிக்குவாரு, அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. வித்தியாசமா தொப்பி போட்டுருந்தாரு தெரியல, அது புது உடையா மாத்திருக்காரா என்னன்னு தெரியல. இதுல நீங்க சொன்ன மாதிரி அமித்ஷா மேடையில இன்னொரு அபாயகரமான கருத்து ஒன்று சொல்லியிருந்தார். என்னன்னா, சிக்கந்தர் மலையை வந்து திருப்பரங்குன்ற மலைன்னு சொல்றாங்க அரசியலுக்காக அப்படின்னு. ஒரு உள்துறை அமைச்சர் இப்படி வந்து மத ரீதியான வார்த்தைகளை பேசும் பொழுது பார்த்து பேச வேண்டாமா? இது எவ்வளவு பெரிய இப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம். அதுவும் 22ஆம் தேதி முருகன் மாநாடு போட போறாங்க. அங்க வந்து மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய ஒரு மலையை வந்து முருகர் மலையா சிக்கந்தர் மலையா இங்க மாத்த பாக்குறாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே பாஜக காரங்க போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாம் மக்கள்லாம் வந்து ஹிந்து மக்களுக்கு அகைன்ஸ்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க இல்லையா? இப்ப இந்த 22ஆம் தேதி மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி மத்திய உள்துறை அமைச்சர், அதாவது இந்தியா பாதுகாப்புக்கு யார் பொறுப்பா இருக்காங்களோ, இந்தியாவுக்குள்ள சட்டம் ஒழுங்கு யாரோட பொறுப்பு கீழே இருக்கோ அவரே வந்து சட்டம் ஒழுங்கை மீற விதமாகவும் கலவரத்தை தூண்டும் விதமாகவும் ஒரு பேச்சு எப்படி நீங்க பேச முடியும்? அதுக்கு இப்ப MP ஆர் ராசா கடுமையான பதிலடி எல்லாம் கொடுத்திருக்காரு.
ஆனால் அந்த பேச்சு சர்ச்சைக்குரிய ஒண்ணா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம நீதிமன்ற அவமதிப்புல இது வரும். ஏன்னா மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிருந்துச்சு அப்படின்னா, இது வந்து திருப்பரங்குன்ற மலையை பொறுத்த வரைக்கும் இது அனைவருக்கும் பொதுவான மலை தான். இது வந்து அப்படின்னு நீதிமன்றம் சொன்ன விஷயத்தை இவர் சொல்றது நீதிமன்ற அவமதிப்புலயும் வரும். இல்ல அப்ப என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? அது சொல்லணும்ல. சாதாரண நிர்வாகி கிடையாது, கவுன்சிலரா நிர்வாகி கிடையாது, இந்தியால நம்பர் 2 பவர்ஃபுல் மேன் நீங்க. மோடிக்கு அப்புறம் நீங்க தான் சக்தி வாய்ந்த நபரா இருக்கீங்க, மத்திய உள்துறை அமைச்சரா இருக்கீங்க, பாஜக ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கீங்க. நீங்க ஒரு கிளைமா வைக்கிறது என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? அந்த ப்ரூஃப் நீங்க கொடுத்தாதானே மக்கள் நம்புவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இப்ப இது ஒரு பிரச்சனை நீங்க சொல்றதுல ஒரு பக்கம் இருக்குங்க. இன்னொரு பக்கம் அந்த அதிமுகவுடனான கூட்டணிங்கிறது இவர் அமித்ஷா வரும்பொழுதே கடுப்புல தான் வந்ததா சொல்லப்படுது. ஏன்னா அமித்ஷா வராருன்னு தெரிஞ்சும் கூட்டணி கட்சிகள் எதுவுமே பிடிமானம் கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி நேரம் கேட்கல, சந்திக்கல. இப்போதைக்கு கூட்டணி ஒண்ணுதான் இருக்கு. பாமக உள்ள அவங்க ஏற்கனவே அப்பா மகன் சண்டை பெருசா போயிட்டு இருக்கு. அதுவும் விஷயம் அழகு. அதெல்லாம் இப்ப அமித்ஷா வர்றப்ப எப்படியாவது பாமக பிரச்சனைய சரி பண்ணி ஒரே மடையில நிப்பாட்டுன்னு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. குருமூர்த்தி போனாரு, ராமதாஸ் பிடி கொடுக்கல. அதே மாதிரி அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி வந்துடணும்னு நினைச்சாங்க. எடப்பாடி நெருக்கமா இருக்கணும், நேரம் கேட்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. எடப்பாடி நேரமே கேட்கல. ஏன் கேட்கலன்னா எடப்பாடி பொறுத்த வரைக்கும் இவர் வந்து விருப்பம் இல்லாம தான் கூட்டணி வச்சிருக்காரு. அது ஒவ்வொரு இடத்துல வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமித்ஷா கூட்டணி அறிவிச்சு போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல கூட அதிமுக பிஜேபி இணைஞ்சு ஒரு போராட்டம் பண்ணாங்கன்னு ஒண்ணு இருக்காது, இணைந்து செயல்பட்டாங்கிறது ஒண்ணும் பார்க்க முடியாது. சோ அதை இதுலயும் எடப்பாடி தனது அதிருப்தியை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இது அதே நேரத்துல எடப்பாடிக்கு சில நெருக்கடி இருக்கு. என்னன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆமா சொன்னாலும் பிரச்சனை, கூட்டணியாச்சு இல்லைனாலும் பிரச்சனை. இன்னொரு பக்கம் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியில இருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் வரைக்கும் புதுசா அவங்க ஒரு கோஷத்தை முன்னெடுக்கிறாங்க. கூட்டணியில எங்களுக்கு அதிகாரம் வேணும், கூட்டணி ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு. சோ எடப்பாடிக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு திடீர்னு ரூட்டை மாத்துறாங்க. பிஜேபி எங்களை கூட்டணிக்கு அழைக்கல அப்படின்னு அவங்க புதுசா ஒரு கருத்தை சொல்றாங்க. அவரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு எடப்பாடி. இருக்கிற கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விதமான கருத்தை வெளிப்படுத்திட்டே போறாங்க. இது பெரிய ஒரு சிக்கலா தான் பார்க்கப்படுது அதிமுக பிஜேபி கூட்டணி. குறிப்பா நீங்க சொன்னது போல பாஜகவோட திட்டம் என்ன? எடப்பாடி பழனிசாமியை ஏக்நாத் பழனிசாமியை மாத்துறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்களா? மகாராஷ்டிரா ஏக்நாத் சிண்டே இப்படி தான் ஒதுக்கப்பட்டார், கட்சியை உடச்சிட்டு நம்பி வந்தாரு, இப்போ எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை பாஜக கையில் எடுத்து வராங்க. ஆனா பாஜக அமித்ஷாவோட கோஷம் வந்து நீங்க சொன்னது போல எல்லா கட்சிகளுக்கும் ஒரு புதிய எழுச்சியா இருக்கு. இப்போ ஜான் பாண்டியன் ஆரம்பிச்சு கிருஷ்ணசாமி வரைக்கும் பாஜகவுக்கே நீங்க கூட்டணி வச்ச பண்ண எங்களுக்கும் அதிகாரம் தரலாமே. அதிமுக என்ன மைண்ட்ல வச்சிருப்பாங்க, சரி நம்ம தன்மையில ஆட்சி தொகுதிகளை மட்டும் கொடுத்துட்டலாம்னு சொல்லிட்டு மைண்ட்ல நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அமித்ஷாவோட அந்த கோஷம் என்பது கூட்டணி கட்சிகளுக்கே ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லுவோம். அதனாலதான் தேமுதிக கூட இப்போ கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அமித்ஷா பேசும்பொழுது டெல்லியில எப்படி ஆட்சி அமைச்சோம், ஹரியானால எப்படி ஆட்சி அமைச்சோம், மகாராஷ்டிரால எப்படி ஆட்சி அமைச்சோம், அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்கத்திலையும் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு இருக்காரு. இதுவுமே எப்படி டீகோட் பண்ணப்படுது அப்படின்னா, டெல்லியில வந்து நீங்க எப்படி எல்லாம் கைது பண்ணீங்க, 2ஆம் கட்ட தலைவர் எல்லாம் தூக்கி கைது பண்ணி உள்ள வச்சீங்க, மகாராஷ்டிரால கட்சியவே உடைச்சிங்க, 2 கட்சி 2 நாளா ஆக்கிட்டீங்க. சோ இப்படி பல வேலைகள் பாத்தீங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுல பண்ண போறோம்னு அமித்ஷா சொல்றாரா? ஒடிசால ஃபுல்லா போய் பிரச்சாரம் தானே. பிகே பாண்டியன் கிட்ட சாவி இருந்ததா சொன்னீங்க, அதுக்கு என்ன ப்ரூஃப்? தமிழர்னு அவரை அவமானப்படுத்துறீங்க. விகே பண்ண விமர்சிக்கிறது தப்பு இல்ல. ஒரு தமிழினத்தை அவரோட ஐடென்டிட்டி எடுத்து நீங்க வச்சு இது பண்ண கூடாதுல்ல. சர்ச்சைக்குரிய ஒன்னாலாம் மாறுனுச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் ஏக்நாத் பழனிசாமிங்கிற வரைக்கும் அந்த ஏக்நாத் சிண்டேவே ஒண்ணுமில்லாம அளவுக்கு டம்மியாக்கி வச்சுட்டாங்க. சோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இணைத்து பேசப்படுது. இது அதுவும் இல்லாம தன கூட்டணிக்கு சேர்ற கட்சியை பிஜேபி எப்படி உடைக்கும் அப்படிங்கிறது பல காலமாக விமர்சகர்களால் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டே. அதே மாதிரி அழகு எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் முறுக்க ஆரம்பிக்கிறார் இல்லையா? இதற்கு 2 ஆப்ஷன் அமித்ஷா கையில இருக்கிறதா சொல்லப்படுது. ஒண்ணு என்னன்னா, மறுபடியும் அந்த ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்காரு பாருங்க அப்படின்னு நம்ம செங்கோட்டையன் இருக்காரு இல்லையா, அவரை மீண்டும் வந்து சாவி கொடுக்க முயற்சி நடக்கிறதா சொல்லப்படுது. ஏஜென்ட் செங்கோட்டையனா கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். ஏன்னா எடப்பாடி கை கொடுக்காத பட்சத்துல செங்கோட்டையனை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறது ஒரு அஜெண்டா. இன்னொரு அஜெண்டா, செங்கோட்டையனை முன்னிறுத்தி தேர்தல் சந்திக்கப்படும் பொழுது அதற்கு தமிழக தேர்தல் பொறுப்பாளராக மீண்டும் பழைய மாஜிமலையை கொண்டு வரதாக திட்டம் சொல்லப்படுது. சோ அதனால இது வந்து பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எடப்பாடி இன்னமும் முழுசா ஜெல் ஆகல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், எங்கேயுமே ஒரு பிஜேபி கூட ஜெல் ஆகல. அவர் திமுகவை பிரதானமா தாக்குறதுல மட்டும்தான் கவனம் செலுத்துறாரு. அவர் எதிர்கட்சியா இருந்துகிட்டு நம்ம போறது நமக்கு பெரிய லாஸ்ன்னு தெரிஞ்சும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம கையை பசஞ்சிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. அமித்ஷாவோட இந்த 2 டார்கெட்டும் இவரை நோக்கி தான் இருக்கு அப்படின்னு. ஆனா அமித்ஷாவுக்குள்ளபடியே ஏமாற்றம்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பொதுக்கூட்டத்துல வந்து நம்மளோட கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து நிறுத்திடணும்னு பார்த்தாங்க. ஆனா யாருமே வரல. அதிமுக வரல, பாமக அவங்களுக்குள்ள சண்டை ஓயல, அவங்களும் வரல. தென் மாவட்டத்துல ஒரு மிக முக்கியமான தலைவர் ஓபிஎஸ் இல்லையா, அவரும் அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிட்டாரு. கடந்த முறை ஓபிஎஸ் வந்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியே இருந்தாரு.
அமித்ஷா வந்து என்ன சந்திக்கல, நேரம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. இப்ப இவங்க 2 பேரையும் வந்து எடப்பாடி சேர்த்துப்பாரு அப்படின்னு அமித்ஷா போற போக்குல பூசியும் பூசாம ஒரு டயலாக் பேசிட்டு போயிருக்காரு. அமித்ஷாவோட வருகை ஏமாற்றம் தான். பட் அவர் கொளுத்தி போட்ட திரி என்பது அதிமுகவையும் தாண்டி பல கூட்டணி கட்சிகளுக்குள்ள தமிழகம் முழுக்கவே கொழுந்து விட்டு எரியுது. அது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு பார்க்கலாம். இங்க இன்னைக்கு விஜயோட கட்சியில ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு. அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லிட்டு அதுவும் பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம முக்கியமா பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த IRS ஆபீசர் இருக்கார் இல்லையா, அருண்ராஜ், அவர் முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில பேசியிருக்கோம். அவர் ஆமா எதற்காக வேலையை விடுறாருன்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு பின்புலமா என்ன பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, இவரும் விஜயோட கட்சியில சேர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யூகமா பேசப்பட்டது. ஆனா இன்னைக்கு அப்படியே உறுதியாயிருச்சது. அவர் மட்டும் இன்னைக்கு ஜாயின் பண்ணல, அவரோட சேர்ந்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ, திமுகவோட முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு 6 முக்கியமான தலைகள் வந்து இன்னைக்கு விஜய் முன்னிலையில கட்சியில் இறஞ்சிருக்காங்க. அதுல முக்கியமா அருண்ராஜோட இணைப்பு தான் பெருசா பேசப்படுது. அருண்ராஜ் அடிப்படையில ஒரு பெரியாரிஸ்ட்னு அவரோட பழைய போஸ்டர்லாம் பார்த்தா தெரியும். ட்விட்டர் போஸ்ட்லாம் பெரியாரை பத்தி பேசுவாரு, அண்ணாவை பத்தி பேசுவாரு, தமிழக உரிமைகளுக்காக அங்கங்க டைரக்டா பேசலனாலும் அதை ரீஷேர் பண்ணிப்பாரு, அதிகாரத்தில் இருந்தனால பேச முடியாம. இவர் தான் வந்து சேகர் ரெட்டி ரைடுல எல்லாம் முக்கியமா பங்கு வச்சாருன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து மாஸ்டர் படம் ஷூட்டிங் அப்ப நெய்வேலியில இருந்தார் இல்லையா, அப்ப திடீர்னு அங்கிருந்தபடியே அவரை வீட்டுக்கு வர வச்சு இன்கம் டாக்ஸ் அதிகாரி ரைடு பண்ணாங்க இல்லையா, அதுல அருண்ராஜ் இருந்தாருங்கிறதெல்லாம் இப்ப ஒரு ஆங்கில ஊடகத்துல செய்தி வெளியாயிருக்கு, இணைய ஊடகத்துல. சோ அதன்படி பார்த்தா அப்பவே வந்து அருண்ராஜ் விஜய் மேல ரொம்ப நெருக்கமாயிட்டாரு. தொடர்ந்து 2 பேரும் இணைந்துட்டு தான் செயல்பட்டு வந்தாங்க. இந்த நேரத்துல இது வெளிப்படையா இப்ப செயல்படுறாங்க. இது வந்து பிஜேபியோட இன்னொரு அஜெண்டா அப்படின்னு இதுக்கு ஒரு புதிய ஒரு பொழிப்புரை சொல்லப்படுது. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. நான் வந்து அந்த ரயில்ல சம்பந்தமே இல்லைங்க எனக்கும் அதுக்கும் சொல்லிட்டு மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஆனா இருந்தாலும் எனக்கு வந்து அரசியல் ரீதியா ஒரு புரிதலோட பேசுறாருன்னு சொல்றாங்க. எனக்கு வந்து ஒரு ஆப்ஷனே கிடையாது, ஏன்னா எல்லா கட்சிகளையும் பார்த்தாச்சு நம்ம. இன்னும் ஒரு புதிய கட்சி, அதுவும் வந்து கொள்கையில எந்த சமரசமும் இல்லாத ஒரே கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் தான், அதனாலதான் அதுல சேர்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. கமல் வந்து தமிழரா கன்னடரான்னு ஒரு பிரச்சனையில சிக்கிட்டாரு. அப்ப தமிழர்னு கமல் உறுதியா நின்னுட்டாரு, தமிழ் தான் முக்கியம் அப்படின்னு. அவருக்கு ஆதரவா எந்த குரலும் கொடுக்கல. இது எப்படி தமிழக வெற்றி கழகம்ங்கிறாங்க, உறுதியா நிக்கிறாருங்கிறாரு, ஒன்னும் புரியலையே நமக்கு. நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்விதான். ஏன்னா தமிழக முதல்வரும் அதுக்கு பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணல. ஆனா KN நேரு போன்ற அடுத்த கட்ட தலைவர்கள் அதற்கு கமலுக்கு ஆதரவா இருந்ததும் நடந்திருக்கு. இதுல இன்னைக்கு அருண்ராஜ் வந்து அங்க கட்சியில சேர்ந்தார் இல்லையா, அவர் சேர்ந்த உடனே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, மாநில பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பதவின்னு கேட்டீங்கன்னா பொதுச் செயலாளர். அதாவது இவர் 3வது பொதுச் செயலாளர் கட்சியில. முதல்ல வந்து புஜியானந்த் இருக்காரு, அப்புறம் ஆதவர்ஜுனா இருக்காரு. இவர் வந்து அந்த கொள்கை பரப்புல வந்து பொதுச் செயலாளரா விஜய் நியமிச்சிருக்காரு. அந்த ஒரு பதவியின் மூலமாவும் இவருக்கு ஒரு பெரிய கவனம் கிடைச்சிருக்கு. ஆமா பாப்போம், அடுத்தடுத்து அவருடைய நடவடிக்கைகள் வச்சுதான் அவர் அளவிடப்படுவாரு, பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் அழகு இப்படி இல்லாம நடக்கும் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இதுல வரதட்சணையா வாங்குறதே முதல்ல தப்பு. ஆனா வரதட்சணையில என்ன வாங்குவாங்கன்னு நீங்க சொல்றீங்க, ஞாபகம் இருக்கா? வரதட்சணைனா பொதுவா வந்து ஒரு பொருளாவோ பணமாவோ அந்த மாதிரி வாங்குவாங்க, பைக்கோ கார் அது மாதிரி வாங்குவாங்க. அதுதானங்க உலக வழக்கம். ஆனா வியட்நாம்ல கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு 100 பெண் பூனையை வாங்கிட்டு போயிருக்கு. பூனை முதல்ல வாங்கிட்டு போயிருக்காங்க, அதுலயும் பெண் பூனையா பார்த்து வாங்கிட்டு போயிருக்காங்க, அதுவும் 100 வாங்கிட்டு போயிருக்காங்க. என்ன காரணம் சொல்றீங்க சொல்லுங்க? வீட்டுல வளர்க்கறதா 1-2 வளர்க்கலாம், 100 வச்சு எப்படி மேய்க்க முடியும்? ஆமா, எப்படி மேய்க்க முடியும்னு நமக்கெல்லாம் டவுட் இருக்கும். அவங்க மேய்க்கிறது ஒரு தொழிலா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அந்த பூனை வந்து புனுகு பூனை, கிட்டத்தட்ட அந்த பூனையோட மொத்த மதிப்புங்கிறது 60 லட்சம். அந்த 100 பூனையும், அது ஒரு பூனையே வந்து பல ஆயிரத்துக்கு விற்கப்படுது. அதுலயும் மாசமா இருந்துச்சுன்னா அந்த பூனையோட விலை வந்து 85,000 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுதான். அது அந்த பூனைக்கு அப்படி என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னா, அதுல இருந்து காஃபி எடுக்கிறாங்க, அது உடம்புல இருந்து வெளியேற கழிவு மூலமா கோபி லுவா காஃபி அப்படின்னு ஒரு காஃபி தயாரிக்கிறாங்க. அது ரொம்ப ஹையஸ்ட் பிரைஸ் காஃபியா, அது 8,000 ரூபாய் வரைக்கும் விற்கிறதா. ஆமா, ரொம்ப எக்ஸ்பென்சிவா. சோ இந்த இதுக்காக தான் மகளுக்கு வந்து 100 பெண் பூனையை வியட்நாம்ல ஒருத்தர் கொடுத்திருக்காரு. இதுதான் ரொம்ப வியப்பான ஒரு செய்தியா பார்க்கப்படுது. வினோதமா இருக்குது. அந்த கழிவுல இருந்து எப்படிங்க காஃபி எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, அது திங்கிறாங்க, நல்லா இருக்கு, நம்மளும் குடிச்சிருக்கோமோ என்னமோ தெரியலையே. ஆனா பேரு கோபி லுவாக்குங்கிறாங்க. கோபி லுவாக் அப்படின்னு அந்த மாதிரி பேரு கேள்விப்பட்டதும் கிடையாது, குடிச்சதும் இல்ல. கிடையாது. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.